இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரையே என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற அனைத்து செயல்களிலும் ஆண்டவருடைய கரம்தாமே உடனிருந்து நம்மை வழிநடத்திட நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இன்றைய திருப்பலியில் மரிய சிலுவை குடும்பத்தார் ஒப்பிடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ரெஜினா மேரி அவர்களுடைய ஆன்மா இருளத்தி இளைப்பாறுதல் அடைய நாம் வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகிறோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்தோடு அன்பு செய்யவும் அருள வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய மற்றும் 15 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியில் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல்
இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 104. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார்.
இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்யத் தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் யார் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? பல நேரங்களிலே ஒருவரை யார் என்பதற்கான பதில் அவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை வைத்தே வருகிறது. அவருடைய வீடு என்ன, அவருடைய பிள்ளைகள் யார், உறவுகள் யார், அவர் படித்திருப்பவை என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, இவைகளை வைத்தே அவர் யார் என்று பல நேரங்களிலே நாம் தீர்மானிக்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். சிலர் இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள், போதகர் என்று சொல்கிறார்கள் என்று பல்வேறு விதமான பதில்களை சொல்கிறார்கள். நீங்கள் யார் என என்னை குறித்து எண்ணுகிறீர்கள் என்று கேட்டபோது தூய பேதுரு மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். இந்த அனுபவம் என்பது எங்கே இருந்து வருகிறது? மற்றவர்களைப் போல வெளியிருந்து வருவதில்லை, புறத்தே இருந்து அவர் சொல்லவில்லை. அவர் எங்கே இருந்து சொல்கிறார் என்றால், தனக்குள் இயேசுவை குறித்து தான் என்ன அனுபவித்திருந்தாரோ, என்ன உணர்ந்திருந்தாரோ அதையே அவர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதுதான் இயேசு, அதுதான் உண்மையும் கூட. அவர்தான் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்கிற உண்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வெளிப்புறத்தை வைத்து தீர்மானிக்க கூடாது, அவருடைய உட்புறத்தை வைத்து தான் தீர்மானிக்க முடியும் என்பது இந்த நாளினுடைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யார் என்று கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் உங்களை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை வைத்து சொல்லுவோம் என்றால் அது பொய்யாக மாறிவிடும். எது உண்மை? உங்களை சுற்றி இருப்பவை அல்ல, உங்களுக்குள் இருப்பதுதான் நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. உங்களுக்குள் இருப்பது உங்களை நல்லவரா தீயவரா என்று காட்டிவிடுகிறது. ஆகவேதான் மனிதருக்கு வெளியே இருந்து வருபவை மனிதரை மாசுபடுத்துவதில்லை, மாறாக மனிதருக்கு உள்ளே இருந்து வருபவை தான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் வெளிப்புறம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது, உட்புறம் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. வெளிப்புறம் கட்டமைக்கப்படுவது எதனால்? பொருட்களால், உடைமைகளால், உறவுகளால், இவைகளால் கட்டமைக்கப்படுகிறது. உட்புறம் ஒரு மனிதனுடைய உட்புறம் எதனால் கட்டமைக்கப்படுகிறது? அது அவனுடைய எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே நல்ல எண்ணங்கள் தான் ஒரு மனிதரை கட்டமைத்து அவர் யார் என்று வெளிப்படுத்தி விடுகிறது. வெளிப்புறத்தை வைத்து, தோற்றங்களை வைத்து பல நேரங்களிலே நாம் இவர் யார் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது தோல்வியில் முடிகிறது, அது பொய்யானதாக இருக்கிறது. உண்மை என்னவென்று சொன்னால் அவர் உள்ளத்திலிருந்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்துதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
நாம் யார் என்பதை நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளம் பல நேரங்களில் வெளிப்படுத்தி விடுகிறது. நாம் எவ்வளவுதான் வெளியே நம்மை அழகாக ஜோடித்திருந்தாலும், ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தால் கூட நம்முடைய வெளிப்புறம் அல்ல, உட்புறம்தான் நாம் யார் என்று காட்டும். பல நேரங்களிலே நீங்கள் பாருங்கள், உள்ளுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் வெளித்தெரியாமல் பல நேரங்களிலே நாம் நடமாடுகிறோம், பயணிக்கிறோம். நீங்கள் யார் என்று உங்களுடைய வெளிப்புறம் சொல்லுகிறதா, உங்களுடைய உட்புறம் சொல்லுகிறதா? உங்களுடைய வெளிப்புறம் அல்ல, உட்புறம் தான் சொல்லுகிறது. ஆகவே தான் ஒரு மனிதனுக்கு உள்ளாக இருப்பது நல்ல எண்ணங்களாக, நன்மையானவைகளாக வருகிற போது அவரிடத்தில் வெளிவரியக்கூடியவை தூய்மையானதாகவும் கடவுளுக்கு ஏற்புடையதாக மாறுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். திருப்பாடல்களில் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இம்மண்ணகத்தை புதுப்பிக்கிறார், தன்னுடைய ஆவியால் புதுப்பிக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்த்து வேண்டுவதெல்லாம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். என் உள்ளத்தை புதுப்பியும், மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உமக்கு ஏற்புடையதாக மாற்றும் என்பதுதான். இதை முதல் வாசகம் சொல்கிறது, படைப்புகளையெல்லாம் படைத்த கடவுள் மனித படைப்பை குறித்து இரண்டாவது ஒரு படைப்பாக சொல்லப்படுகிற இந்த பகுதியிலே எல்லாவற்றையும் நல்லதென படைத்தார். ஆனால் எல்லாமே தூய்மையானதாக இருக்கிறது. கடவுளுடைய படைப்பில் எதுவுமே குறையாக இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் மனிதனை பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டளையும் கொடுத்து இதில் நீங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்கிற அழைப்பும் தருகிறார். அது மனிதனுடைய உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டியவை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே மனம் தூயதாக இருந்ததென்றால், உங்களுடைய உள்ளம் தூயதாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய எண்ணங்கள் தூயதாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வெளிப்புறங்கள் பெரிதல்ல. உள்ளம் தூயதாக இல்லாதவர்களுக்குத்தான் வெளிப்புறத்தை அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிந்திப்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்போது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வியல் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருவின் ஆன்மா நலமடையும். இதய வேந்தேவா, என் இன்ப மன்னவா, ஆ ஆ இதய வேந்தேவா, என் இன்ப மன்னவா, ஆ கண்ணில் நீ நிறைந்தாயே, நான் மண் மீது மடியின்றே. கண்ணில் நீ நிறைந்தாயே, நான் மண் மீது மடியின்றே. என்னோடு நீ சேர, உன்னோடு நான் வாழ பண்பாடி அழைக்கின்றேன். என்னோடு நீ சேர, உன்னோடு நான் வாழ பண்பாடி அழைக்கின்றேன். இதய வேந்தேவா, என் இன்ப மன்னவா, ஆ ஆ பாரில் என்னை தேடினாய், நான் பாதையில் அழுகின்றேன். பாரில் என்னை தேடினாய், நான் பாதையில் அழுகின்றேன். என் உள்ளம் நீ தேட, உன் உள்ளம் நான் தேட, எந்நாளில் கண்டடைவேன். என் உள்ளம் நீ தேட, உன் உள்ளம் நான் தேட, எந்நாளில் கண்டடைவேன். இதய வேந்தேவா, என் இன்ப மன்னவா, ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.